வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 22 எ டேஞ்சரஸ் வாட்ச் டாக். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் இடம் நமக்கு போகிறதுக்கு தகுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம அங்கே போகிறதுக்கு எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். அப்படின்னா சரி நம்ம 3 பேர் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்பில் 2 நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான் வந்து சோகமாகவே அப்படி வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா 100 எக்ஸாம் செலெக்ஷனில் இவங்களும் ஒரு ஏர்ஷிப்பில் போயிருப்பாங்களா, அப்போ கிலோவை கூட பேசிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கானுக்கு இப்போ ஞாபகம் வருது. நான் ஒரு அசாசின் குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியில் எதுவுமே பழக்கமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன அவங்க வந்து ஒரு கொலை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் இவன் வழுக்க டைமாக பார்த்தீங்கன்னா கிலோவை கொலை பண்ணியிருப்பான் ஹிப்னோடைசிங்னால. கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறான். கானோட வாயில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லி விட்டுட்டு ஏன் மூஞ்சி தொங்கி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோரி கேட்குறான். இல்லை நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நாளைக்கு படவைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டு படவுக்கியக்கு போயிட்டே இருக்கிறாங்க. வா, இங்கே இருக்கிற இடமே பார்த்தாலே அற்புதமாக இருக்குது, எல்லாமே இயற்கை வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லியோரியோ அங்கே போனோன்னே நம்ம வழி கேட்குறக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குரப்பிக்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படவுக்கியால் குக்குரு மவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு கடையில் இருக்கிற ஒரு அக்கா கிட்ட இங்கே குக்குரு மவுண்டைனுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டதுக்கு அந்த பஸ் ஒரே ஒரு நாள் தான் குக்குரு மவுண்டைன் போவோம், நீங்கள் அங்கே போய்ங்க, அது ஒரு டூரிஸ்ட் பஸ் அப்படிங்கிறாங்க. சரி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் குக்குரு மவுண்டைனை பார்க்குறக்காக நம்ம டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பொண்ணு பேசியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறதா குக்குரு மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி 2 பக்கம் மட்டும் ஒரு காட்டுவாசியமாக 2 பேருக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்க 2 பேரையும் பார்த்தா ஊர் சுற்றி பார்க்க வந்த மாதிரியே தெரியல, ஏதோ குலகாரங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோபிகா லியோரியும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. குக்குரு மவுண்டனை சுற்றியுமே இங்கே ஜோல்டாக் ஃபேமிலிங்கிற ஒரு குடும்பத்தோட தான் அந்த இடம் எல்லாமே சுற்றி இருக்குது. ஸோ இந்த ஜோல்டாக் ஃபேமிலிங்கிறது ஒரு கணவன் மனைவி, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி 5 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் விட்டு, அதாவது அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குக்குரு மவுண்டனோட என்ட்ரன்ஸு. ஸோ ஜோல்டாக் ஃபேமிலியோட வீட்டுக்கு போகிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறாங்க. இந்த கதவை நீங்கள் தாண்டி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியே வரவே முடியாது, நீங்கள் அப்படியே செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் கைடு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏமா பொண்ணு, மலை என்ட்ரன்ஸ் கேட்டோட ரொம்பவே தூரமாக இருக்குது, எதுக்கு இப்படி இருக்கிற, பத்தாக்குறைக்கு இதை வேறு என்ட்ரன்ஸ் கேட்டுங்கிற, மலை அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நீ எப்படி இதை என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி லியோரியை கேட்கும்போது, ஆமாம் சார், இந்த மலையை சுற்றி இருக்கிற ஒரு 10 ஏக்கரா மாதிரியே இருக்குது, அந்த இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோல்டாக் ஃபேமிலி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்குறான். நான் உங்களுக்கு சொன்னது புரியுதா இல்லையா, நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியே வரவே முடியாது, செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறா. உள்ளே போனால் வெளியே வரமாட்டோமா, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கட்டுக்கதையை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 திருடங்க மாதிரி, ஸோ பஸ்ஸில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, கொல்லக்கோட்டை மாதிரி, அவனுக்கு 2 பேர் முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அசாசின் ஃபேமிலி இருக்கிற யாராவது ஒருத்தனை ஃபோட்டோ எடுத்து பிடிச்சா கூட பல கோடி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேசிகிட்டே இருக்க. ஐயோ இப்படின்னு தெரிஞ்சது நான் இப்போவே கிலோ ஃபோட்டோ எடுத்துருப்பேன் அப்படின்னு லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெப்ரோங்கிற ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறான் இந்த டவருக்கு. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதையே இந்த இடத்துக்கான சாவி எங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சாவியாட்ட வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கினோன்னே நான் ஏற்கனவே உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், நீங்கள் மறுபடியும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிறானுங்க. அதேமாரி அதுமாரி அவங்க உள்ளே போகிறானுங்க. கானு பார்த்தீங்கன்னா பெரியவர் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு கேட்குறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டபால்னு சத்தமாட்ட கேட்குது. இவனுங்க கதறானுங்க. என்னடான்னு பார்த்தா கதவை திறந்தா இவனுங்களோட ஒரு மண்டையோடு மட்டும் வருது. ஐயோ என்னடா இது மண்டையோடு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு கை மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக பிடிச்சிட்டு வருது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க, எலும்பு கூட வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டூரிஸ்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறி ஓடுங்கன்னு ஓடிட்டானுங்க. நிஜமாலுமே அவ்வளோ பெரிய உருவம் கை எங்கிருந்துடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உருவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பசங்களாம் அங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க மேடம், எங்களுக்கு இங்கே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேனும் ஆச்சரியப்படுறாப்ல. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் எல்லாமே எங்களோட யங் மாஸ்டர் கிலுவோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் பேசுகிறாப்ல. ஆமாம், நாங்கள் எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்டு, அவன் கோச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டான், அதனால தான் நாங்கள் இங்கே வந்துடுவோம் அவனை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருஷமாகவே எங்களோட மாஸ்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் தான் முதல் முறையாக இப்போ கிலுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு வாட்ச்மேன் பேசிகிட்டே இருக்க. சரி அந்த உள்ளே இருக்கிற மிருகம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பீஸ்ட்டை பற்றி கேட்குறீங்களா, அந்த பீஸ்ட்டோட பேர் மீக்கே, அது வந்து உள்ளே யாரெல்லாம் அனுமதி இல்லாமல் உள்ளே வராங்களோ அவங்கள அப்படியே கடிச்சு தின்றோம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு கான் கேட்கும்போது, என்ன மனுஷனுங்க சார், நீங்கள் யங் மாஸ்டர் கிலோவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் யங் மாஸ்டர் கிலோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பீஸ்ட் கையில் சாகிறது நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, அதனால் நீங்கள் அப்படியே போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த பீஸ்ட் இருக்குது, மெய்க்கேங்கிற ஒரு பீஸ்ட்டு, இது கடந்த 10 வருஷமாக அசாசின் குடும்பத்தில் சொல்கிறவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கும். அது மட்டும் இல்லாமல்
10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உள்ள வந்தால் கொண்டு போட்டுன்னு சொல்லியிருப்பாப்ல, அது இன்னும் அந்த மிருகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு உள்ள போகிறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குரபி கேட்டுட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக வேறு வழி, இன்னொரு வழி இருக்குது, அது வந்து நாங்கள் டெஸ்டிங் வேணும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெப்ரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவனுக்கு 2 பேர் வந்தானுங்களே, அப்போ ஒரு சாவியாட்டு கொடுத்தீங்களா, அது என்ன சாவி அப்படின்னு சொல்லிட்டு குரபிக்க கேட்கும்போது, ஓ அதுவா, நாங்கள் இன்ட்ரூடர் இருக்கானுங்க ஒரு சாவி வச்சிருப்போம், அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படியோ முன்னாடி போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்து இந்த சாவி என் கூட வச்சிருக்கிறேன். ஸோ அந்த சாவி திறந்து நான் உள்ளே போனால் தான் அதுக்குள்ளே மிக்கி இருப்பான், அந்த இன்ட்ரூடர் டோரில் யார் வந்தாலுமே மிக்கி வந்து அவங்களை கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்ரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரூடர் டோர் வழியே போனால் தான் பார்த்தீங்கன்னா மிக்கே கொள்ளுவான், மெயின் டோர் வழியே போனால் யாருமே கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரிய வருது. ஸோ அந்த இன்ட்ரூடர் டோர் தான் நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மெயின் டோர் நீங்கள் இன்னும் லாக் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ நீ கரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டேன்டா, ஏன்னா அந்த மெயின் டோர் வந்து லாக் பண்ணவே இல்லை, அது ஓப்பன்லேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரோ வந்து சொல்கிறாப்ல. சரி இந்த கேட்டை திறக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் நேரம் ஆயிடுச்சு, எல்லாமே கேட்டை திறக்க பார்த்துட்டு இருக்காங்க. லியோரியை பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டோரை தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஐயோ என்னால் இந்த டோரை திறக்கவே முடியல, சரி போங்கடா, இந்த டோர் இவ்வளோ ரொம்ப டைட்டாக இருக்குது, டே கிளவா நிஜமாலுமே இந்த டோர் ஓப்பனாக இருக்குதா, இது லாக் பண்ணவே நான் சொல்கிறேன், என்னால் தள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி லியோரியை பேசிட்டு இருக்கிறான். நீ தம்பி நீ வீக்காக இருக்கிற, இப்போ அண்ணனை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டை கழட்டி போட்டு தன்னோட ஜிம்படி பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கிறாப்ல. இந்த டோரை திறக்கிறதுக்கு ஒரு மாபெரும் சத்தியாட்டம் வேணும், நீங்கள் கொடுக்குற சத்தியை பொறுத்து தான் இந்த டோரோட கதவு லெவல் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரோ அவரோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நரம்பு புடச்சிக்கிட்டு வந்து கதவு திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்காப்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கதவு திறந்தோடனே கதவு லாக் ஆகலை, இருந்தாலுமே அந்த கதவு பார்த்தீங்கன்னா செம டைட்டாக இருக்குது. அதேமாரி அவர் பார்த்தீங்கன்னா கதவு வந்து திறந்துட்டாப்ல. இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அடுத்த செகண்டே மூடிடும், உங்களோட சக்தியை வச்சு தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஒவ்வொரு டோரோட கதவோட வெயிட்டுமே வந்து 2 டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதவை மட்டும் திறந்து பழகலன்னா என் மாஸ்டர் எனக்கு கொன்னே போட்டுருவாரு, அதனால தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கதவு என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ திறந்தது வெறும் லெவல் 1 கதவு தான், இந்த கதவில் மொத்தம் 7 லெவல் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது 7 லெவல் கதவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கிறாங்க நம்பாளுங்க. ஆமாம், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இந்த கதவில் 7 கதவு இருக்கும். ஸோ இந்த கதவில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து தொடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த லெவலோட கதவு வந்து திறக்கும். எங்கள் யங் மாஸ்டர் கிலுவை வந்து தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 3 கதவு வரைக்கும் இவர் திறந்தாரு அப்படிங்கிறாங்க. என்னது லெவல் 3 கதவா அப்படின்னா அது 12 டன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது, டே கான் அது 16 டன் அப்படிங்கிறாங்க. அடாடா சரிப்பா நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு கான் சிரிச்சுட்டே இருக்கிறான். சரி ஜெப்ரோ பெரியவரே, நாங்கள் எப்படியாவது உள்ளே போயே தாங்கணும், அதனால் நாங்கள் இன்ட்ரூடர் டோர் வழியே போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருப்ப தம்பி, எங்களோட யங் மாஸ்டர் கிலுவோட ஃப்ரெண்டு நீங்கள் இங்கே வந்து மிக்கிட்ட சாவறதை நான் சுத்தமாக விரும்பல, அதனால் நான் உங்களுக்கு சாவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்போ சாவி கொடுக்கலன்னு நான் வேணால் மெயின் டோரில் ஏறி போயிட்டே இருக்கணுமா, நான் மெயின் டோரில் போனாலும் அந்த மெய்க்கி வந்து எனக்கு கிடைக்கும்ல, அதனால் இப்போவே என்கிட்ட அந்த இன்ட்ரூடர் சாவி கொடுங்க அப்படிங்கிறாங்க. டே கான் பைத்தியம் முடிச்சிருச்சா நம்ம உள்ளே போனாலே இந்த மிக்கிங்கிற மிருகம் நம்மளை கொண்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அடம்பிடிக்கிற பையனாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போனாலே அந்த மிக்கியை வந்து உனக்கு கொண்டுருமே, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெப்ரோ வந்து பேசிகிட்டே இருக்க. கான் ஒரு தடவையோ சொல்கிறது புரிஞ்சுக்கடா, நம்ம டெஸ்ட் கேட் வழியே உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை டெஸ்ட் கேட் வழியே உள்ளே போகிறதுக்கு நான் என்ன இன்ட்ரூடரா, நான் கிலோவோட ஃப்ரெண்டு, நான் கன்ஃபார்மாக இந்த இன்ட்ரூடர் வழியாக தான் போவேன், ஸோ நான் தான் டெஸ்டிங் வழியெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீ ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் இரு, நான் வேணால் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரோ வந்து யாருக்கும் கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட கேபினில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம யங் மாஸ்டர் கிலுவோட ஃப்ரெண்ட்ஸ் நான் 3 பேர் வந்திருக்காங்க, அவங்க கிலுவை பார்க்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ பேசிகிட்டு இருக்க. இவர் பேசுவார்னு பார்த்தா ஐயோ சாரி சார் மன்னிச்சிருங்க தொல்லை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாங்க. ஐயோ அவர் என்ன ரொம்பவே திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ மண்டை சொரிஞ்சிட்டு இருக்காப்ல. என்னாச்சு பெரியவரே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பட்லர் வந்து ரொம்பவே திட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது பட்லர் அப்படின்னா நான் கிலுவோட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கிலுவோட்ட பேச முடியாது, கிலுவோட்ட பேசுறதுக்கு முன்னாடி அசசின் குடும்பத்தோட பட்லர் கிட்ட தான் நம்ம பேசியாகணும், அவர் தான் அங்கே இருக்கிற கால் எல்லாமே அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே அவர் வேலை தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். ஹலோ நான் கிலுவோட ஃப்ரெண்டு கான் பேசுகிறேன் அப்படின்னு கான் பேசிகிட்டே இருக்க. நான் வந்து கிலுவோட்ட பேசுகிறேன், நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பட்லர் வந்துக்கிட்டு எங்கள் மாஸ்டருக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவன் ஃபோனை வச்சுட்டான். இதை கேட்ட கானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோனை வச்சுட்டு அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, உனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படா தெரியும், முதல்ல கிலுவோட்ட எங்களை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்லர்கிட்டே கான் வந்து சண்டைக்கு போயிட்டே இருக்கிறான். ஓ அப்படின்னா நீ தான் எங்கள் யங் மாஸ்டர் மென்ஷன் பண்ண அந்த கானுங்கிற ஒருத்தனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் மரியாதையை கிலுவோட்ட பேச விடு அப்படின்னு கான் பேசிகிட்டு இருக்கிறான். நீ கான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த பட்லர் கேட்குறாங்க. என் வாய்ஸ் வச்சு அவன் கண்டுபிடிச்சிக்குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டு இருக்கிறான். ஏன் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிக்குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் போய் கானோட வாய்ஸில் பேசுகிறாங்க. பாத்தியா வாய்ஸ் எப்படி வேணால் மிமிக்ரி பண்ணிக்கலாம், நீ நேரில் பார்க்குற வர நான் ஒன்றும் நம்பவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அசாசின் ஃபேமிலிங்கிறதுனால இவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் ரிவெஞ்ச் பண்ண காத்திருக்கிறாங்க, இவங்களோட தலை ஊசலாடிட்டு இருக்குது, இவங்களை பாதுகாக்கிறதுக்கான முதல் வேலையை நான் தான். அதனால் கான்கிறடே பொடிப்பையில உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்க, நான் ஒன்று உள்ளேயே விட மாட்டேன், நான்
கில்லுவாட்டி ஃபோனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் டப்புன்னு வச்சுட்டான். இதை கேட்ட கானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சலாயிருச்சு. அவன் பாட்டுக்கு ஃபோனை சைலண்ட்டாக வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆவேசமாக வெளியே போயிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் நேரம் கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு லியோரியோ பேசிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் செவ்வரேற போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெப்ரோ சொல்கிறாப்புல. அவர் சொல்கிறது கரெக்டாக ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது பற்றி தூண்டில் அப்படியே அந்த செவத்துக்கு மேலேயே போட்டுட்டான். டே கான் எங்கடா ஏறி போகிறேன், உன் ஒத்த கை வச்சுக்கிட்டா உன்னால் ஏற முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன இந்த பையன் ரொம்பவே அட பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ பேசிட்டு இருக்கிறாங்க. கான் இந்த வேணா இந்த இன்ட்ரூடர் கீயை வச்சுக்கிட்டு நீ மிக்கி இருக்கிற ஒரு ரூட்லேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாவி கொடுக்குறாங்க. பெரியவரே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை வேணாம், நீங்கள் அந்த இன்ட்ரூடர் ஒரு வழியே போகிற மாதிரி இருந்தால் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெப்ரோவும் சொல்கிறாப்புல. இல்லை நீங்களும் உங்க கூட வந்தீங்கன்னா அந்த மிக்கிங்கிற மிருகம் உங்களை கொன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசும்போது அதெல்லாம் ஒன்றுமே கொள்ளாது, கடந்த 10 வருஷமாக நான் தானே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால உங்கள் 3 பேர்த்தையுமே அது பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட யங் மாஸ்டர் கில்லுவா அவங்களோட பெட் மிக்கி கிட்ட சாகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து நானே செத்து போயிடுறேன். ஏன்னா அவங்க என்னை கொள்றதுக்கு முன்னாடி நான் உங்களோடவே செத்து போயிடுறேன். இல்லைன்னா நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும், அதுதான் என்னோட மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி நான் என்னோட கோவத்தினால உங்களோட வாழ்க்கையை போகடிக்க விரும்பல பெரியவரை, நீங்கள் இங்கே இருந்துங்க அப்படிங்கிறாங்க. இவன் எவ்வளோ நல்லா போய் நடக்கிறான், இவனோட கோவத்தில் மற்றவங்களோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு இவன் எவ்வளோ யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ பேசிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னா வாங்க நம்ம எல்லாருமே டெஸ்டிங் ரூட் வழியாகவே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதவை பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு திறந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது அங்கே ஏகப்பட்ட காடாக இருக்குது. ஸோ குக்குரு மவுண்டனுக்கும் இந்த மெயின் டோருக்கு ஏகப்பட்ட வழி இருக்கும்ல, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காடு தான் இருக்குது. அந்த மிருகம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ கேட்டுட்டு இருக்கும்போது மீக்கி எங்கே இருக்கிற இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரோ கத்துறாப்புல. ஸோ கத்துன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ நாய் மூச்சு விடுற மாதிரி இருக்குது, உருமுறை மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா அந்த மரத்துக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடி வர மாதிரி இருக்குது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா காலடி எடுத்து வைக்குது. எடுத்து வச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பெரிய மிருகமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கானுக்கு அப்படியே தொட நடுங்குது. என்னோட அது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் நின்ன இடத்துல உச்சா போயிடுவான் இருக்குது. அந்த அளவுக்கு பயந்துகிட்டே இருக்கிறான். என்ன கான் நீ இது கூட ஒத்துக்கத்த சண்டை போட்டு ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெப்ரோ கேட்டுருக்காங்க. சத்தியமாக என்னால் ஜெயிக்கவே முடியாது, நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் ஓப்பனாக பேசுகிறான். பரவாயில்ல இந்த பையன் பொய் கூட சொல்லாமல் அவனோட உண்மையை மட்டும் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அப்படின்னா இந்த நாய் உங்களை எதுவுமே பண்ணாது, இது உங்களை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களை இதை பார்வையால் பார்த்துட்டு அப்புறம் உங்களோட வாசனை மோப்பம் முடிச்சுக்கும். அடுத்த தடவை நீங்கள் வரும்போது உங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஊர் அந்த 2 பேர்த்தையுமே எலும்பு கூடாக்கி சாப்பிட்டுட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்குறான். ஆமாம் இதே தான் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தது, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, இது உங்களை இப்போ மோப்பம் பிடிச்சிருச்சுல, அதனால் உங்களை அடுத்த தடவை எது பண்ணாதுன்னு தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரோ பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா சரி வாங்க நம்ம மெயின் டோருக்கு, அதாவது குக்குரு மவுண்டனுக்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம வழி தேடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெப்ரோ பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ தன்னோட நண்பன் கிலோவை பார்க்குறதுக்காக இவங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா இனிதே ஆரம்பம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டு லைக் ஒரு தட்டி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.